நெல்லை அருகே சொத்து தகராறில் சித்தப்பாவை அவரது அண்ணன் மகன் இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பொன்னாக்குடி பகுதியை சேர்ந்தவர் இசக்கி மகன் அருணாச்சலம். இவருக்கும் இவரது அண்ணன் மாரிமுத்துவின் மகன் இசக்கி முத்து என்பவருக்கும் இடையே பூர்வீக சொத்தை பிரிப்பது தொடர்பாக நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் நேற்று மீண்டும் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற இசக்கி முத்து சித்தப்பா என்றும் பாராமல் அருணாச்சலத்தை இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அருணாச்சலம் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முன்னீர் பள்ளம் போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அருணாச்சலத்தை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அருணாச்சலம் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரது சடலம் உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள இசக்கி முத்துவை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.